லவின் அண்ட் பாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டீம் செட் வந்து ஒரு ப்ரோமோ விட்டாங்க. சான்ஸே இல்லை. கூஸ்பம்ஸ் மேலே கூஸ்பம்ஸ். ஒவ்வொரு ஷார்ட் சீன்ஸ் பார்க்குறப்பல ஃபயராக இருக்குங்க. அண்ணன் ஸ்டைலு, ஸ்டண்ட்டு, கன் ஷாட்டு, பா மைண்ட் ப்ளோயிங் ஷாட் தான் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்தளவுக்கு ஃபயர் கூஸ்பம்ஸ் தான் அந்த ப்ரோமோ கட்ஸ். இதெல்லாம் தாண்டி இல்லை, மியூசிக் ஹைலைட்டாக இருந்துச்சுல. அந்த டொய் டொய் டொய், ஐயோ பிரேம்ஜி நான் என்னன்னா இப்படி பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா விசில் போட வேறு மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வாய்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த டியூன் வந்ததும் இந்த ஒரு ப்ரோமோ வேறு லெவலில் இருந்துச்சு. எக்ஸ்பெக்டே பண்ணல. இந்த லெவலில் நம்ம தேட்டரில் விசில் போட எக்ஸ்பெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் செம்ம செலிப்ரேஷன் தான். நாளைக்கு வெயிட் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க இந்த ஒரு ப்ரோமோன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இதெல்லாம் போட்டுங்க. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, ஏன்டா அட்டன் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு படத்தை பற்றி இப்படி அப்படி ஐயோ ஹைப் ஏற்றி விட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. அதுதான் அங்கே நானும் சொல்ல போகிறேன். ஆனால் அது நம்பலாமா வேணாமான்னு ஒரு தாட் இருக்குது. ஏன்னா கால் பண்ணவர் சினி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவர் தான். அவர் ஃப்ரெண்டு கோட்டில் ஒரு டீமாக ஒர்க் பண்ணவர். அவர் ப்ரைவேட் ஸ்க்ரீன்லாம் காட்டினாங்க இல்லையா? ஸோ அதை வச்சு ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு பார்க்கலான்னு கேட்டு பார்க்கும்போது பயங்கரமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. கதையெல்லாம் ரிவீல் பண்ண கிடையாது, படம் எப்படி எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அப்படியே என்கிட்ட சொல்லும் போது இவரை நம்பலாம், அவர் ஃப்ரெண்டு ஓவராக ஏற்றி விட்டாரோ அப்படின்னு தோணுச்சு. என்ன சொன்னாருன்னு வேணால் சொல்கிறேன். பட் நம்ம அண்ணன் படம், நாம தானே ஹைப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். படம் ஆரம்பித்தோடனே சர்ப்ரைஸ் பயங்கரமாக இருக்குமா, ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே ஓப்பனிங் சாங் வந்துருமா. ஸோ அது நம்மக்கிட்ட சொன்னாங்க. படம் ஒரு 15 மினிட்ஸ் அப்படி இப்படி இன்ட்ரொடக்ஷனாக போகுதுன்னு வைங்களேன். ஒரு விஷயம் நடக்குமா, அதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது, அடுத்து என்னடான்னு யோசிக்கிற மாதிரி தான். ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் இல்லை, கொஞ்ச நேரம் விட்டு ஐபி ஏறிக்கிட்டே இருக்குமா. வெடிக்கு தான் சில ஷார்ட் சீன்ஸ் எல்லாம். சர்ப்ரைஸ் நிறையா இருக்கான். செகண்ட் ஹாஃப் எல்லாம் தீயா இருக்கான். ஸோ இதெல்லாம் கேள்விப்படும் போது நான் கேட்டேன், மாநாட்டு லெவல் ஓகே தானா அப்படின்னு சொன்னாங்களான்னா, மாநாடெல்லாம் படமே இல்லை. கோட்டை பார்க்கும்போது கோட்டில் விபி அவர்கள் தாட் ப்ராசஸே வேற லெவலில் இருந்துச்சு. பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை, இப்படி எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களாம். மாநாட்டை தாண்டினா ஐயோ படம் வேற மாதிரி பேசிடுமே அப்படின்னு ஒரு தாட் எனக்கு வந்துச்சு. ஸ்க்ரீனில் மெரட்டலான மட்ட சாங் பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குமா. தேட்ரிக்கல் செலிப்ரேஷன் தான்னு சொன்னாங்க. நான் எதிர்பார்த்ததை சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் நான் நினச்சேன். அதே அந்த ப்ரோமோ ஷாட் பார்த்தீங்களா? நான் கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். சின்ன தளபதி கார் பக்கம் கன் ஷாட் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு ஷாட் காட்டியிருப்பாங்க. மொத்தத்தில் படம் செமையான ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸ் சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. செலிப்ரேட் பண்ணுங்க, படம் ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு எதிர்பார்ப்போடவே நாமளும் போய் பார்ப்போம்.